ஹாய் கேஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒன் டே விசிட் இங்கே வந்திருக்கோம். லைப்ரரி எப்படி இருக்குது, என்ன இருக்குன்ட்டு நம்ம டீமோட பார்க்கலான்ட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கோட்டூர்புரம்ன்ற இடத்துல இருக்குது. இங்கே பஸ் கனெக்டிவிட்டி நிறைய இருக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டியோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி பறக்கும் ட்ரெயின்ன்ற ஒன் ஆஃப் த ட்ரெயின் சர்வீஸும் இங்கேருந்து 1 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். பஸ்ஸு இங்கே வாசல்லே வந்து நிற்கிற அளவில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த பேருக்கு சொந்தக்காரரான அறிஞர் அண்ணாவோட சிலையை வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு வாசகமும் பதிச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று. இந்த பொன்னான வரிகள் ஏற்ற மாதிரி நம்ம புத்தகத்துக்கு அடுத்த இடம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சிறந்து விளங்குன்றதுல எந்த கருத்து இல்லை. அப்படியே ரைட் சைடு வந்தோன்னா நம்ம ஊர் பசங்க எல்லாமே சிலம்பாட்டம் ஜாயின் பண்ணி அதை வந்து லேர்ன் பண்ணியிருந்தாங்க மாஸ்டர்கிட்ட. இது ஒரு நல்ல கேமு. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இதை கற்றுக்குறாங்க. உங்கள் வீட்டில் யாருனா கற்றுக்குறவங்க வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே உள்ளே வந்தால் ஒரு பெரிய என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பர்சன் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரு மெயின் பர்சன் ஒருத்தர் இருந்தார், அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன கொரி வேணுமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், புக்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வரா மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இங்கே இருக்குது. இது 6000 பேர் வரைக்கும் அமர்ந்து படிக்கிற வரைக்கும் இங்கே புக்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கான ஃபெசிலிட்டியும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது 4 ஏக்கரில் வந்து பில்ட் பண்ண ஒரு பிளேஸ். இது சென்னையிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு, ஏஷியாவில் ஃபஸ்ட்டு. இதில் இருக்கிற புக்ஸ் வந்து 5 லட்சம் புக் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சென்டர். நீங்கள் உங்கள் ஓன் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் வந்து படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இங்கே வந்து தாராளமாக உட்காந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தவித ஃபீயும் இவங்க வாங்க மாட்டாங்க. ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிளேஸில் போய் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஃபுல்லி ஃபார் சில்ட்ரன்ஸுக்கான எல்லா புக்குமே இங்கே வச்சுருக்கிறாங்க. உங்கள் வீட்டு பசங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸு, ஸ்டோரிஸ் ரிலேட்டட் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து சம்மர் கேம்ப் நடத்தினாலும் நடத்திக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ஸுக்கான சம்மர் கேம்ப் வந்து நாங்கள் போனப்போ நடந்துருந்தது. அது இல்லாமல் சில பல பேரண்ட்ஸும் வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்து ஜாயிண்ட்லி வந்து புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஸ் கேம் வந்து சம்மர் கேம்ப் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி இடத்துல வந்து ஓப்பன் காம்படிஷனில் அன்னோன் பசங்க கூட விளையாடும் போது நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து மேலும் முன்னேறும். அது இல்லாமல் செஸ்ஸு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட பிரெயினுக்கு யோசிக்கிற இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். அது இல்லாமல் பசங்களுக்கு புக்ஸ் வந்து நிறைய இருந்தது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்தால் தமிழில் வர எல்லா விதமான புக்குமே இவங்க வச்சுருக்கிறாங்க. தமிழ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ், நாவல் எல்லாமே இவங்க வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு தமிழில் தேவையான அனைத்து புக்குக்கும் வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்தால் ஈஸியாக இது பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இங்கே படிக்கிறதுக்கும் அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே உட்காந்து படிக்கலாம். புக்ஸும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இந்த புக்ஸ் எல்லாமே வந்து சென்னையில் எங்கும் கிடைக்காத புக்கு கூட இங்கே கிடைக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஏஷியாலே வந்து பிக்கஸ்ட்டு ஒன்று. நம்ம எதனா புக்கு தேவைன்னாலும் அவங்க கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லா விதமான புக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதே மாதிரியே நீங்கள் இதுக்கு அடுத்த ஃப்ளோர் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளோர் நம்ம போனால் ஃபுல்லாக இங்கிலீஷ் நாவல்ஸ். நம்மளுக்கு எப்படி தமிழில் கிடைச்சது இங்கே அத்தனை புக்கும் இங்கிலீஷில் கிடைக்குது. அங்கே இங்கிலீஷில் யாருன்னா படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிலேட்டட் ஆர்டிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் 5th ஃப்ளோரில் நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான புக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எதனா ஆர்டிக்கல் எதனா புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுன்னா அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்குது. 6th ஃப்ளோரில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டடி அந்த மாதிரி சொன்னாங்க. 7th ஃப்ளோரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம், கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இங்கே பண்ணலான்னாங்க. நான் ஒன் ஆஃப் த புக்கு வந்து வேல்பாரி எடுத்து சில பக்கங்களை அலசி பார்த்தேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி லைப்ரரி போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.